ஸ்டார்ட் பண்ணு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். 23 வயசே நிரம்பிய முருகேஸ்வரின்னு ஒரு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காளையார் கோயில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போயும் அவங்களுடைய உடல் உறுப்புக்களை தானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நன்றிகள். ஏன்னா அவங்களுடைய உடல் உறுப்புகள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஒன். அப்போது இந்த மாதிரி விபத்துக்கள் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம சாலையில் வாகனம் ஓட்டும்போது செல்ஃபோன் பேச வேண்டாம், பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம், பின்னாடி வாகனத்தை கவனமாக இயக்குங்க. சரிங்களா? அனைவரும் நலமோடு வாழணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் அதிவேகமாக போய் நேருக்கு நேர் மோதிச்சு. அதில் 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பாதுகாப்பாக என்னதான் இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் அன்அவாய்டபிள் அண்ட் அன்பிரடிக்டபிள். ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு நம்மளுடைய இழப்புகளை ஈடு செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.